ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு கப் அரிசி மாவு மட்டும் போதும். அதை வச்சுட்டு புது விதமாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்ப்போம். இந்த லாக்டவுன் நேரத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பாருங்க, இந்த ஸ்நாக்ஸு இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. முதல்ல ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, நெய் போட்டுக்கோங்க, அதோட கலக்கிக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன், என்கிட்ட இருந்தது போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். ஓமம் வந்து கொஞ்சோன்னு எடுத்து கசக்கி போட்டுருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து மாவு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த மாவுனாலும் எடுத்துக்கோங்க, வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம். போட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்த பிறகு இந்த மாவை போட்டு நல்லா கிண்டி இந்த மாதிரி திக்காக மாவு திரண்டு வந்துடும். இது கடாயிலேருந்து இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கையிலே வச்சு அழுத்தி விட்டுருங்க. அப்படியே அழுத்தி விட்டுட்டு இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்போ எண்ணெயை காய வச்சிடணும். நல்லா எண்ணெய் காயணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்ச பிறகு இந்த மாதிரி செஞ்சு வச்சதை எல்லாத்தையும் எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். உடனே செஞ்சிடலாம், அப்பப்போ செஞ்சுக்கலாம். இது ஒரு வாரம் வச்சுக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இது நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வேகாத மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. இது பூரி மாதிரி இருக்கும். நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். ரொம்ப செவக்க விட்டிங்கன்னா நல்லா இல்லை, கசப்பாக இருக்குது. நான் பார்த்தேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.